ஸ்ரீ குருப்யோ நம. பகவத்கீதை முதல் அத்தியாயத்தினுடைய 3வது ஸ்லோகம். துரியோதனன் பாண்டவ சேனையினுடைய அணிவகுப்பை பார்த்து பயம் கலந்த ஒரு வியப்பு, அதோடு கூடி தன்னுடைய குருவான ஆச்சாரியனான துரோணரிடத்துல பேசுகிறான் அப்படின்னு பேச தொடங்குறான் அப்படின்னு போன ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் மேற்கொண்டு 3வது ஸ்லோகம். பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் துருபதபுத்ரேண தவ சிஷ்யேன தீமதா. குருவே பாருங்கள். எதை காட்டுறான் அப்படின்னு கேட்டா, ஏதாம் பாண்டுபுத்ராணாம் மகதீம் சமூம், ஆச்சாரியரே பாருங்கள். ஆச்சாரிய பஷ்ய, உங்களுக்கு எதிராக பாண்டவர்கள் எப்படி தந்திரமாக சேனையை அணிவகுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எந்த பாண்டவர்கள் உங்களிடத்தில் சகல வித்தியையும் கற்றார்களோ அவர்கள் குரு துரோகம் செய்யும் விதமாக உங்களுக்கு முன்னாடியே கற்றுக்கொண்ட வித்தையை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது அவருக்கு துணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவன் காட்டுறான். ஆச்சாரிய மகதீம் சமூம். மேலும் இந்த அணிவகுப்பு செய்திருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா, துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா, உங்களுடைய நெருங்கிய நண்பனான துருபத மகாராஜா, அவருடைய பையனான திருஷ்டத்யும்னன். அந்த திருஷ்டத்யும்னன் இந்த அணிவகுப்பை செய்திருக்கிறான். அவன் யாரோ அல்ல, தவ சிஷ்யேன, உங்களுடைய சிஷ்யர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராகிவிட்டனர் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி அவரை கோபப்படுத்தணும் அப்படிங்கிறது தாத்பரியம். அதை தான் சொல்கிறான். துரியோதனன் துரோணனிடத்துல பாண்டவ சேனையை காமிச்சு எல்லாரையும் எப்படி இருக்கா, உங்களுக்கு எதிராயிட்டா பாருங்கள் அப்படிங்கிறத துரோணர்கிட்ட சொல்கிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் துருபதபுத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. தீமதா அப்படின்னு சொன்னால் புத்திசாலின்னு அர்த்தம். துருபதபுத்திரனான திருஷ்டத்யும்னன் உங்கள் சிஷ்யன் புத்திசாலியும் கூட நன்றாக அணிவகுத்திருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். ராம் ராம்.